வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் போட்டு 4 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். குக்கரை மூடி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடுறேன். 4 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய் 4, தேங்காய் அரை மூடி அளவுக்கு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு விசில் அடங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டிட்டு ஆறின உடனே தோலை உரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னா தோல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து நீக்கி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க பொடுசாக கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். ரொம்ப பொடுசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே உதுத்து விட்டுக்கலாம். ரொம்ப மசிகிற மாதிரியும் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு ஊற்று விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். எங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கண்டிப்பாக மத்தியான லஞ்சில் இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி தவறாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால 6 வகையான ரெசிபி மேற்கொண்டு இதை வச்சே நீங்கள் செய்யலான்றத ஒரு சீக்கிரட்டாக நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு சூடு பண்ணிக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துடலாம். தேங்காய் வேணான்னு சொல்கிறவங்க அதை போடாமையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செய்கிறதுனால
இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. கல்யாண வீட்லலாம் இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. இலையிலலாம் எல்லா விருந்துகள்லையுமே வைப்பாங்க. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுலேயே மசாலா தோசை செய்யலாம். உருளைக்கிழங்கு மசாலா போண்டா, சமோசா எல்லாமே செஞ்சிடலாம். போக இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா ஆலு பரோட்டாவும் செய்யலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்காகவும் இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது மல்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு சூடு பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்ல வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷு சூப்பராக பிரமாதமாக இருக்குங்க. குழந்தைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி அடுத்த தடவை இதே மாதிரி கேட்பாங்க. வாயு தொல்லை உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இதை மாதிரி விரும்பி கேட்பாங்க. நம்ம இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்க்கறதுனால அதனால் எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக தான் இருக்கும். நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். போண்டா போடலாம், மசாலா தோசை செய்யலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை உருளைக்கிழங்கை செஞ்சு பார்த்துட்டு அதில் 4-5 விதமான ஐட்டம்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வாங்குறது வந்து நல்ல கிழங்கா வாங்கி பார்த்து செய்யணுங்க. கொஞ்சம் இனிப்பு கிழங்கெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது. அதிகமாக இனிப்பு இல்லாத கிழங்குன்னு பார்த்து வாங்கணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.